நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவை வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, அதே தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இவர் போய் கேக்கு வாங்கிட்டு வந்துட்டார். இதில் சோகம் என்னென்னா எல்லா பர்த்டேக்கும் கேக் வெட்டுங்கன்னு சொல்லி நானே தான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஸோ நான் மட்டும்தான் இப்படியா இல்லை உலக வழக்கப்படி எல்லா ஒய்ஃபுமே அப்படியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன் அவருக்கு. அவர் அப்போ கூட வந்து திருந்தவே மாட்டார். எனக்கு சிரிப்பு தான் வருது நிஜமாகவே. அப்படி இருந்தும் பரவாயில்ல, 12 மணிக்கு வெட்ட சொன்னால் மனுஷன் 2 மணிக்கு வந்து வெட்டியிருக்காங்க. கேட்டால் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன இதாவது பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் நினைப்பீங்க, அடடே எவ்வளோ ஒரு பாசமான ஒரு ஹஸ்பண்ட், எப்படி ஒரு கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட். அதெல்லாம் இருக்குது, ஆனால் அது எப்படி வந்து அவருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் வந்து நம்மளே சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. மேபி இவங்க வீட்டில் வந்து ஒரு பெண் வாடையே அண்டாததுனால இவர் இந்த மாதிரி இருக்காரான்னு தெரியல. அண்டு இவங்க தான் எப்படின்னு பார்த்தா எனக்கு பிறந்ததுங்களும் அப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஒரே ஒரு பொண்ணாக மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப முழிக்கிறேன். ஸோ நம்ம வீட்டிலனா அம்மா வீட்டிலனா எல்லாம் ஜாலியாக எப்படி சொல்கிறது, ஒன்றுமா பழகிட்டு இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓகே, ஒரு வழியாக வந்து கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் செட்டு வந்து எனக்கு திருச்செந்தூர் கிளம்புற மாதிரி தான் இருந்தது. அந்த வண்டி அடிப்பட்டதுனால நம்ம வந்து சரின்னு சொல்லி அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேலைக்காகாது, அவரை காம் டவுன் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு வழியாக செட்டில் பண்ணி அப்புறமா காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 மணிக்கு எழுந்திரிச்சு தான் கேக்கே கட் பண்ணுறாங்க. அப்புறம் அடித்து பிடிச்சி ஒரு 5 மணிக்கு வந்து எழுப்பி விட்டார். சரி பரவாயில்ல, அப்படி இப்படி பேசி 5:30 ஆகிடுச்சு, கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு 6:30 மணி ஆகிடுச்சு. ஒரு வழியாக சன்செட்டு தான் பார்க்க முடியல, சன்ரைஸாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடினேன் நான். ஸோ ரொம்ப 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 ரம்யமாக இருந்தது அந்த காட்சி எல்லாமே. நான் என்னடா திடீர்னு ஒரு மாதிரி புலவர் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுதான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேபி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நேச்சரோட அந்த வியூ வந்து. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த பெஸ்ட்டு கிஃப்ட்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலி. நிஜமாகவே நான் நிறைய உளறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசங்க வந்து அந்த சுத்தமான தண்ணியில் வந்து விளையாடுறது நல்லா இருந்தது பார்க்க. அண்ட் நிறைய வந்து மாலை போட்டிருந்தவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஒரு வழியாக நானுமே வந்து அங்கே குளிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் குளிக்க முடியல. ஏன்னா எடுத்துகிட்டு வந்தது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தான், அதையும் இங்கே போட்டுவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பர்த்டேக்குன்னு சொல்லிவிட்டு நான் குளிக்கலை பெருசாக எதுவும். அப்புறம் பசங்களை வரைக்கும் வந்து குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்தது. காலையில் ஒரு 5:30 மணி 6 மணிலேருந்தே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. எங்களால் வந்து வள்ளுவர் சிலைக்கு போக முடியல, பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லாததுனால எங்களால் போக முடியல. அண்ட் அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு ஒரு 8 மணிக்கு போயிட்டு கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அங்கேருந்து எங்களுக்கு கிளம்பி போகவே ஒரு 12 மணி போல் ஆயிடுச்சு. அங்கே போனால் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா இப்போவே சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும் இல்லையா. அண்ட் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டீ தாகமாக இருந்தது. அதனால் ஒரு 3 டீ வாங்கி ஆளுக்கு ஒரு 1.5 டம்ளர் வந்து குடிச்சிட்டோம். அண்ட் வர வழியில் இந்த மாதிரி க்யூட்டான ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ இது இல்லாண்டி க்யூட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் அது எனக்கு க்யூட்டாக தான் தெரிஞ்சுது. க்யூட்டாக மீன்ஸ் ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது, நம்மளும் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வரீங்கன்னா, இவ்வளோ லாங் வரீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இல்லை 2 ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்படி தான் என்ன மாதிரி கடலில் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். பரவாயில்ல, சும்மா நீங்கள் ஒன்றும் சுமக்க போகிறதில்ல, வண்டி தான் சுமக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சு வந்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே 4 பேர் வந்து எழுதிக்கிட்டேன். தேவி கேட்டால் எழுதலை, பரவாயில்ல இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு நானும் விட்டுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லை 150 ஆமாம்
நான் வேறு ஒரு 20 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் கொடுத்தேன். எனக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நானும் மனசார கொடுத்தேன். எப்படி நம்ம ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு, நம்ம வேலை பிடிச்சிருந்தா ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா போட்டு தராங்க இல்லையா, அதனால் அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணோம். நல்லா இருந்தது அந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சி யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, தப்பில்லை. இது ரொம்ப ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி இது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வண்டி டேஷ்போர்டில் வந்து வச்சுட்டேன், அவர் கண்ணில் படுற மாதிரி. அண்ட் அங்கேருந்து நம்ம திருச்செந்தூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ பசங்களை குளிப்பி நான் தான் வந்து அவுட்ஃபிட்லாம் மாட்டினேன், அவங்க அப்பா பண்ணலைங்க, நான் தான் பண்ணேன். ஸோ அங்கேருந்து திருச்செந்தூருக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியிலுமே வியூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. நிஜமாகவே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்தது. மேபி வண்டி ஓட்டுறவருக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, எனக்கு நல்லா இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் அந்த தென்னை மரம் காத்தாடி சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.